ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, அரிசி மாவில் வடகம் தான் பார்க்க போகிறோம். அது வடகத்துக்கு நான் 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி எதுக்காக நம்ம போடுறோம்னா, நல்ல கிறிஸ்பினஸ்க்காக. நம்ம வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். அரிசி நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், கட்டி காயம் 4 காயம் எடுத்திருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இந்த அரிசியும் ஜவ்வரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 3 ஹவர்ஸ் ஊறணும். 3 ஹவர்ஸ் ஊறினதும் நான் இப்போ 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கனால கிரைண்டரில் தான் அரைக்க முடியும். நீங்கள் இதுக்கு கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரிசி புழுங்கரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை இந்த பதத்துக்கு நல்லா நான் அரைச்சிருக்கேன். அங்கே பாருங்கள், தண்ணியாக இருக்குது. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இட்லி அரிசியை. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் 10 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கட்டி காயத்தை சேர்த்துடலாம். கட்டி காயத்தை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த காயத்தை சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மாவை விடணும். உள்ளே விட்டு நல்லா கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறணும் மாவு. நம்ம அரிசி மாவும் ஜவ்வரிசியும் போட்டிருக்கனால நல்லா அடி பிடிச்சிரும். அதனால் அடிவட்டை நல்லா கிண்டிக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் வேகிற வரைக்கும். ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதான் சீக்கிரம் நல்லா ஊறி நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு மாவு வேகணும். நல்லா வெந்து கொதிக்க ஆரம்பித்ததும் உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா கரையும். இல்லாட்டா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். உங்களுக்கு கல் உப்பு போட முடியலன்னா நீங்கள் தூள் உப்பு கூட போட்டுக்கோங்க. மிளகாவை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரகம் இதோடு சேர்த்து அரைக்கலை. ஜீரகம் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இந்த வடக மாவில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் உப்போடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டோம்ல, அது நல்லா ஒரு கிளறிக்கணும். கொதிக்கலாம் விட வேண்டாம். கொதிச்சா கலர் சேஞ்ச் ஆகிருமா. அந்த பச்சை மிளகா அங்கே எங்கேன்னு கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஒன்று போல் இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடகம் எப்படி விடணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் விடணும். நல்லா ஒரு நாள்லே காஞ்சிரும். நாளைக்கே நம்ம எடுத்துடலாம். கவரில் விட்டுருக்கனால ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. துணியில் விட்டால் தண்ணி தெளித்து எடுக்கணும். கவரில் விட்டுருக்கும் போது எடுக்கிறதுக்கு அதுவாக டக்குன்னு வளர்ந்துடும். இது நான் காஞ்சதும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட அரிசி வடகமும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த அரிசி வடகத்தை நான் 2 சைஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது சின்ன இதாக ஊற்றிருக்கு. இது கொஞ்சம் பெருசாக குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி காட்டுறேன். சின்னதையும் பெருசு ரெண்டையுமே உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். நம்ம அரிசி வடகம் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வடகம். இதை நான் கவரில் ஊற்றுனனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் துணியில் ஊற்றுனீங்கன்னா தண்ணி தெளித்து எடுக்கணும். எடுத்துட்டு திரும்பியும்
நீங்கள் வெயிலில் ஒரு நாள் காய வைக்கணும். காய வச்சுட்டு திரும்ப நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.